Hi friends, welcome to balakavi channel. இன்னைக்கு வந்து custard vanilla cake எப்படி செய்யறேன் அப்படின்றத இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன். இதுல வந்து அந்த custardோட ஃப்ளேவரோட அந்த கேக் வந்து டிஃபரண்டான டேஸ்ட்ல இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்ன்றத பார்த்தலாம். மைதா மாவு 1 கப் எடுத்துக்கிறேன். custard powder 1/2 கப் சேர்த்துக்கிறேன். vanilla custard powder இதோட ஃப்ளேவர், powder sugar பொடித்த powder sugar 1/2 கப் சேர்த்துக்கிறேன். baking soda 1 டீஸ்பூன். baking powder 1/2 டீஸ்பூன். இப்போ நான் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். சலிச்சுக்கிறேன். இப்போ நான் மாவு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நமக்கு சலிக்கும் போதே நல்லா மிக்ஸ் ஆகிடும். 1/2 கப் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் ஃபுல்லாக சேர்த்துக்கிறேன். பால் 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு ஒரு 1/2 கப் மட்டும் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த கேக்கோட கலரே கஸ்டர்ட் பவுடர் எல்லோ கலர் அப்படின்றதுனால அந்த கலர் வந்து நமக்கு அழகாக கிடைக்கும், அழகாக தெரியும். கேக் பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக அழகாக இருக்கும். அவ்வளோதான், கேக் மாவு ரெடி பண்ணிவிட்டேன். இப்போ இதை நான் ஒரு 6 இன்ச்சு சர்க்கிள் டின்னில் நான் பட்டர் பேப்பர் போட்டு ஆயில் அப்ளை பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதில் நான் இப்போ அதை சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள், இது மாதிரி நமக்கு அழகாக ரிப்பனாக வந்துச்சுன்னா மாவோட பதம் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். நான் 1 கப்பு பால் எடுத்தேன். 3/4 கப்பு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 1/4 கப்பு போல் பால் எனக்கு எக்ஸஸாகவே இருந்துச்சு. இப்போ இந்த கேக்கை இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கறதுக்காக tutti frutti ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நான் எடுத்துருக்கேன். இதை நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நான் கேக் டின்ல மாற்றிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ நான் இதை கொஞ்சம் டேப் பண்ணிக்கிறேன். ஏர் பபிள்ஸ் இருந்தால் நமக்கு ரிலீஸ் ஆகிடும். இன்னும் கொஞ்சம் நான் மேலே tutti frutti சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நான் அடுப்பில் வேக வச்சு எடுத்துகிட்டு வரேன். அடுப்பில் ஒரு பேன் வச்சு அதில் நான் ஸ்டாண்ட் வச்சுக்கிறேன். ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடுறேன். லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் பேன் நல்லா ஹீட் ஆகட்டும். பேன் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நான் அடுப்பில் இந்த கேக் டின்னை வச்சு மூடியை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். கேக் வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் மட்டும்தான் வேகணும். வெந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். கேக் நல்ல வாசனை வந்துருச்சு. வெந்துருச்சான்னு பார்க்கலாம் வாங்க. நமக்கு கேக் ஒட்டவே இல்லை, நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நான் எடுத்துடுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கேக் நல்லா ஆறிடுச்சு. வாங்க இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றலாம். எப்போதுமே லைட்டாக செதுவு இல்லாமல் பார்த்து பத்திரமா கவனமாக இந்த மாதிரி நம்ம எடுத்து விட்டுக்கலாம். சூப்பராக வெந்து வந்திருக்கு. பவுல்லையும் எதுவும் ஒட்டலை. இவ்வளோ ஒரு சாஃப்டான நல்ல டேஸ்டான கஸ்டர்ட் கேக் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ இதை கட் பண்ணி டேஸ்ட் பண்ணலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக டேஸ்டான கஸ்டர்ட் கேக் சிம்பிளாக வீட்டில் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி சாப்பிட ஆரம்பிக்கலாம்.
அப்படியே ஸ்பூன்லேயே அப்படியே பண்ணி நல்லா சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த கஸ்டர்டோட ஃப்ளேவர் வந்து நல்லா தனியாகவே தெரியுது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குது இந்த கேக்கு. நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் ஃபீட்பேக்ஸை எங்கிட்ட ஷேர் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். புதுசாக அந்த சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் தினம் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.